முழுமையான நேசம், முழுமையான நெருக்கம் உடையவர்கள், தகுதியானவர்கள். எவர்களுக்கு முழுமையான நெருக்கமும் முழுமையான உறவும் தகுதியோ அவர்கள் யாரு? நபிமார்கள், மிக சிறந்த முஃமின்கள், ஷஹீதானவர்கள், இந்த சமுதாயத்தில் மார்க்கத்துக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் என்று தெளிவான அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். இவர்கள்லாம் யாரு? தெளிவான எங்களது நெருக்கத்துக்கு தகுதியானவர்கள், நம்ம உறவு வைப்பதற்கு மிகவும் தகுதியானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு முந்தைய நபிமார்கள், அவர்களது சிறந்த தோழர்கள், பின்னால் வாழ்ந்த தாபீன்கள், அந்த வழி நடந்த மார்க்க அறிஞர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்த நல்ல மனிதர்கள், அதுபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடுகளால் ரசூலாங்க வர்ணிக்கப்பட்ட நல்ல மனிதர்கள், இவர்களெல்லாம் எங்களது முவாலாத்துக்கு தகுதியானவர்கள். முவாலாத்துக்கு தகுதியானவர்கள், எங்களோட உறவுக்கு தகுதியானவர்கள். அதனால தான் எங்களுக்கு என்ன செய்யும், அவர்களோட ஒரு பெரிய நேசம் உண்டு. நம்ம அவர்களோட பழகி இருக்க மாட்டோம், பேசி இருக்க மாட்டோம், சந்தர்ப்பம் இருந்திருக்காது, காலம் எங்களுக்கு அது தந்திருக்காது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், உள்ளத்தால் ஒரு பெரிய நேசமிக்கும். ஷேக் நாசருதீன் அல்பானி நம்ம கண்டதில்லை, ஆனால் உள்ளத்தில் ஒரு நேசம் என்ன செய்யும், வரும். ஒரு இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை நாம் கண்டதில்லை, உள்ளத்தில் ஒரு நேசம் என்ன செய்யும், எங்களுக்கு வரும். யார் யாரோ நல்ல நல்ல மார்க்க அறிஞர்களாக இருந்தார்களோ அவர்கள் மீதெல்லாம் எங்களுக்கு உள்ளத்தில் என்ன செய்யும், நேசம் வரும். இமாம் ஷாஃபியை நான் கண்டதில்லை, ஆனால் இமாம் ஷாஃபி என்று சொல்லப்படுகிறது உள்ளத்தில் ஒரு நேசம் என்ன செய்யும், எங்களுக்கு வரும். இமாம் மாலிக்கை நாம் கண்டதில்லை, நேசம் உண்டு என்ன செய்யும். இமாம் புகாரியை எதனால் வருது இதெல்லாம்? சொந்தமா, திருமணமா, ஏதாவது விருந்து கொடுத்திக்கிறோமா, நட்பா, பணமா, உதவியானா இல்லை, இதுக்கு பேர் என்ன, முவாலாத். இதனால தான் அந்த நேசம் எங்களுக்கு வருது, இதனால தான் அந்த நேசம் வருது. இது நேசம் உண்டு எங்கிட்ட உள்ளத்தில் இருக்குது. அவங்களுக்கு எப்படி அந்த நேசம் வந்தது? நிச்சயமாக நேசம் வர்றதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கணும். பொதுவாக சடரீதியான ஒரு ரீசன் இருந்தால் பரவாயில்ல, இது அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் உள்ளத்தால் என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம். இமாம் புகாரி அப்படி என்று சொல்கிற நேரத்தில் யாராவது தவறாக பேசிட்டாலும் தௌபா செஞ்சிருங்க, இப்படி பேசக்கூடாது என்ற வார்த்தையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம்னா அது அந்த உறவினுடைய விளைவு. இது இவர்களுக்கு முழுமையான நெருக்கம், எங்களுக்கு தகுதியான நெருக்கம் அவர்களிடத்தில் உண்டு. இது ஒரு பகுதி.